இன்னைக்கு இந்த சிகப்பு கீரை தான் சமைக்கலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லா கடையிலையும் கிடைக்காது, ஒரு சில கடையில் மட்டும்தான் இருக்கும். இங்கே உள்ள வெட் மார்க்கெட்லேயும் இந்த கீரை அவ்வளோவா இருக்காது. இந்த கீரை ரொம்ப நல்லது. நம்ம நார்மல் பச்சை கீரையை விட இதில் அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே இது போல் காய்கறி கீரை எல்லாத்துலேயும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். இந்த சிகப்பு கீரையில் எல்லாத்தையும் விட அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. நார்மல் கீரையை விட இதோட தண்டெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சமைக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி சாப்பிட்டா தான் இந்த கீரை கொஞ்சம் ஈஸியாக செரிமானமாகும். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே போட்டு தான் இன்றைக்கி இந்த கீரையை சமைச்சிருந்தேன். குக்கரில் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டே வேக வச்சாச்சு. இதுக்கு பருப்பு ரொம்ப வேக வேண்டியதில்லை. நான் எப்பவும் கீரைக்கு ஒரு விசில் மட்டும்தான் வைப்பேன். சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளித்து ஃபஸ்ட்டு கீரையை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறணும். கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். கீரையை எப்போவுமே மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பனில் தான் வைக்கணும். இது வெந்ததும் பருப்பை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.